வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று மார்ச் 27 நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். 1309 ஆண்டில் திருத்தந்தை 5ஆம் கிளமெண்ட் வெனிஸ் நகரத்தை உறவு ஒன்றிப்பிலிருந்து நீக்கி தடை விதித்தார். 1625 ஆண்டில் முதலாம் சார்லஸ் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து மற்றும் அயர்லாந்து மன்னராக முடிசூடியதுடன் பிரான்ஸ் மன்னராகவும் தன்னை அறிவித்துக் கொண்டார். 1794 ஆண்டில் அமெரிக்க அரசு நிரந்தரமான கடற்படையை அமைத்தது. 1814 ஆண்டில் பிரித்தானிய அமெரிக்க போரில் மத்திய அலாபாமாவில் அமெரிக்க படைகள் ஆண்ட்ரூ ஜாக்சன் தலைமையில் கிரீக்குகளை தோற்கடித்தனர். 1836 ஆண்டில் டெக்சாஸில் மெக்சிகோ இராணுவத்தினர் 342 டெக்சாஸ் போர் கைதிகளை கொன்றனர். 1886 ஆண்டில் அப்பாச்சி பழங்குடி போர் வீரர் இரோனிமோ அமெரிக்க இராணுவத்திடம் சரணடைந்தார். அப்பாச்சி போர்கள் முடிவுக்கு வந்தன. 1890 ஆண்டில் கெண்டக்கியில் லூயிஸ்வில் என்ற இடத்தில் சூறாவளி தாக்கியதில் 76 பேர் உயிர் இழந்தனர். 1899 ஆண்டில் பிலிப்பைன் அமெரிக்க போரில் எமிலியோ அக்யூனில்டோ மரிலாவோ ஆற்றில் நடந்த சமரில் பிலிப்பைனிய படைகளுக்கு தலைமை தாங்கி போரிட்டார். 1915 ஆண்டில் குடற்காய்ச்சல் நோய்க்கிருமிகள் தொற்றிய டைபாய்டு மேரி என்பவர் அமெரிக்காவில் தனிமைப்படுத்தப்பட்டார். இவர் தனது வாழ்நாள் முழுவதையும் தனிமையில் கழித்தார். 1943 ஆண்டில் 2ஆம் உலகப் போரின் போது அலூசியன் தீவுகளில் அமெரிக்க கடற்படைக்கும் ஜப்பானுக்கும் இடையே போர் ஆரம்பமானது. 1958 ஆண்டில் நிகிட்டா குருசேவ் சோவியத் தலைமை அமைச்சரானார். 1964 ஆண்டில் வட அமெரிக்காவின் வரலாற்றில் அதி ஆற்றல் வாய்ந்த 9.2 ரிக்டர் நிலநடுக்கம் அலாஸ்காவில் நடந்து 125 பேர் உயிரிழந்தனர். எங்கராஜ் நகரத்தின் பெரும் பகுதி சேதமுற்றது. 1968 ஆண்டில் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் சோவியத் ஒன்றியத்தின் யூரி ககாரின் வானூர்தி விபத்தொன்றில் உயிரிழந்தார். 1969 ஆண்டில் நாசாவின் மரைனர் 7 என்ற ஆளில்லாத தானியங்கி விண்கலம் செவ்வாய்க்கோளை நோக்கி ஏவப்பட்டது. 1970 ஆண்டில் கான்கார்டு விமானம் தனது முதலாவது சூப்பர்சானிக் பயணத்தை மேற்கொண்டது. 1977 ஆண்டில் அமெரிக்காவின் 2 போயிங் 747 பயணிகள் விமானங்கள் கேனரி தீவுகளில் மோதிக்கொண்டதில் 583 பயணிகள் உயிர் இழந்தனர். 61 பேர் மீட்கப்பட்டனர். 1980 ஆண்டில் நார்வேயின் எண்ணெய் தாங்கி கப்பல் ஒன்று வட கடலில் விபத்துக்கு உள்ளாகியதில் 123 பேர் உயிர் இழந்தனர். 1981 ஆண்டில் போலந்தில் சாலிடாரிட்டி தொழிற்சங்கத்தைச் சேர்ந்த 12 மில்லியன் தொழிலாளர்கள் 4 மணி நேர பணி நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். 1986 ஆண்டில் ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் காவல்துறை தலைமையகத்தின் முன்னால் வாகன குண்டு வெடித்ததில் ஒரு காவல்துறை அதிகாரி கொல்லப்பட்டு 21 பேர் காயமடைந்தனர். 1990 ஆண்டில் அமெரிக்கா காஸ்ட்ரோவிற்கு எதிரான கியூபாவிற்கான வானொலி பிரச்சார சேவையை ஆரம்பித்தது. 1998 ஆண்டில் அமெரிக்க உணவு மற்றும் மருந்து நிர்வாகம் ஆண்களின் விரைக்க முடியாமைக்கான சிகிச்சைக்காக வயகராவை அனுமதித்தது. 1999 ஆண்டில் அமெரிக்க லாக்ஹீட் F-117 நைட்கோக் விமானத்தை யுகோஸ்லோவேக்கியா சாம் ஏவுகணை மூலம் சுட்டு வீழ்த்தியது. 2002 ஆண்டில் இஸ்ரேல் நத்தானியாவில் பாலஸ்தீனியர்கள் தற்கொலை தாக்குதல் நடத்தியதில் 29 பேர் கொல்லப்பட்டனர். 2002 ஆண்டில்
பிரான்சு நான்டேர் நகரில் நடைபெற்ற நகரசபை கூட்டம் ஒன்றை நோக்கி துப்பாக்கி தாக்குதல் நடத்தப்பட்டதில் 8 நகரசபை உறுப்பினர்கள் கொல்லப்பட்டனர், 19 பேர் காயமடைந்தனர். 2009 இந்தோனேசியாவில் அணைக்கட்டு ஒன்று உடைந்ததில் 99 பேர் உயிரிழந்தனர். 2014ஆம் ஆண்டில் பிலிப்பைன்ஸ் அரசு மோரோ இஸ்லாமிய விடுதலை முன்னணி போராளிகளுடன் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தியது. 2016ஆம் ஆண்டில் லாகூர் குல்சன்-இ-இக்பால் பூங்காவில் உயிர்ப்பு ஞாயிறு கொண்டாட்டத்தின் போது தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதில் 70 பேர் கொல்லப்பட்டு 300 பேர் காயமடைந்தனர். மேலும் மார்ச் 27ஆம் நாளானது உலக நாடக அரங்கு நாளாகவும் கொண்டாடப்படுவது சிறப்பானதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிறிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.